விண்ணப்ப படிவத்திற்காக செபிக்க போகிறோம். ஒவ்வொருத்தரும் பல காரியங்களுக்காக இதில் எழுதி கொடுத்துருக்குறாங்க. தம்பியோடு இணைந்து நம்ம செபிக்க போகிறோம். நிறைய பேர் பலவீனத்தோடு இருக்கிறாங்க. ஜோமணி முடிய அந்த பேர் அவங்க பலவீனமாக இருக்கிறவங்களுடைய பேரை சொல்லி ஜெபிக்க போகிறோம். சேஸ்ராஜ் பிரதர் பலவீனமாக இருக்கிறாங்க. பியூலா சிஸ்டர் ஒரு வாலிய பிள்ளை பலவீனமாக இருக்கிறாங்க. தேவிங்கிற ஒரு பிள்ளை அவங்க கணவர் இடையில இறந்துட்டாங்க. அந்த சகோதரி அவங்க பலவீனமாக இருக்கிறாங்க. நிறைய பேர் கிட்டத்தட்ட நிறைய பேர் இன்றைக்கி பலவீனமாக இருக்கிறாங்க. சாந்தின்னு சொல்லி நேற்று ஒரு சகோதரி அவங்க கர்ப்பப்பைக்குள்ளே கேன்சர் பிரதர் ஜோமணிக்கங்க. நாங்கள் எங்கே பார்த்தாலும் பலவீனம். நம்ம செபிக்க போகிறோம். கர்த்தர் பலப்படுத்துகிற தேவன், கர்த்தர் சுகத்தை கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறா. என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவம். என் மக சைனா பலவீனமாக இருக்கும்போது அவள் ஐசிவார்டுக்குள்ளே நான் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்படியே ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நைட்டு 10 மணிலேருந்து அப்படி உட்காந்து அழுது ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிற ஊழியக்காரன் பாப்பா பலவீனமாக இப்போ நான் எங்கே போவாண்டவரேன்னு சொல்லி ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதிகாலை 4 மணி இருக்கும். 10 மணிலேருந்து அப்படியே உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அழுதுகிட்டே இருக்கிறேன். காலையில் 4 மணிக்கு ஒரு சத்தம் கேட்குது, நான் சுகமளிக்கிற தேவன் என்று நீ சொல்வாயான்னு சொல்லி. அல்லேலூயா, நான் சுகமளிக்கிற தேவன் என்று நீ சொல்வாயான்னு சொன்னார். நான் எங்கே போனாலும் சொல்லுகிறேன் ஆண்டவரே, நான் அழுதுகிட்டே சொன்னேன். பல சிஎஸ்சி சபைகள் பல சபைகள் எங்கே போனாலுமே அவர் சுகம் கொடுக்கிற தேவன், அவர் சுகம் கொடுக்கிற தேவன். அவர் சில நேரங்களில் சுகம் கொடுக்காத சில பேர் பலவீனத்தில் மறிக்கிறத நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கலாம். நம்மளை நேசிக்கக்கூடியவங்கள் பலவீனத்தில் மறிக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது, அது ஜீவன் உள்ளது. இருபுறம் கருக்குள்ள பட்டயம், அந்த வார்த்தை உண்மை உள்ளது. சத்தம் தெளிவாக கேட்டது, நான் சுகமளிக்கிற தேவன் என்று சொல்வாயா. அழுதுகிட்டே சொன்னேன். கர்த்தர் 5 வருஷம் சொக்கராஜ் டாக்டர் தான் 5 வருஷம் பாப்பாவுக்கு மாத்திரை போடணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 17.5 மாத்திரை போட்டுக்கிட்டு இருந்தா. அந்த வார்த்தையை வைத்து கொண்டு நீங்கள் தானே சொன்னீங்க ஆண்டவன்னு சொல்லி ஜெபித்தோம். 4வது நாளே அந்த 17.5 மாத்திரையும் தூக்கி போட கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இரக்கமுள்ள தேவன், சுகம் கொடுக்கிற தேவன், அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கும் போது அவர் யெகோவா ரஃபா சுகம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நான் நல்ல அவரை ருசித்து பார்த்துருக்கிறேன். அவர் அற்புதம் செய்கிற தேவன், தேவைகளை சந்திக்கிற கர்த்தராக இருக்கிறார். நெருக்கங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும். ஆனாலும் ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். ஊழியத்தின் பகுதியில் நான் நிறைய பார்த்துருக்கிறேன், நிறைய காரியத்தை சந்திச்சிருக்கிறேன். ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். கர்த்தர் கிருபையாய் இவர் யாரையாவது அனுப்பி அதனுடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் யெகோவா ரஃபா. தம்பியோடு இணைஞ்சு நம்ம செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் மாத்திரம் எழும்பி நின்று நம்ம இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற அநேக ஜெப குறிப்புகள் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். தேவன் இதில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நம்ம பார்க்குறோம். ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் கொடுத்த ஜெப விண்ணப்பங்களுக்கு தொடர்ந்து ஆவியானவர் ஜெபத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார். இதில் இருக்கிற முக்காவாசி ஜெப குறிப்புகள் இங்கே ஜெபம் ஏறெடுக்கப்பட்டுள்ளது. நம்ம எல்லாரும் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆமென். இப்பொழுது நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்காண்டி நம்ம ஜெபிக்க போகிறோம். ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க, நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்க கர்த்தர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய வாய்களை திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். சில நிமிடம் எல்லாருடைய வாய்களும் திறக்கப்படுவதாக ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் வல்லமை உள்ள கரம் ஆண்டவரே, ஒரு தொட்டு சுகம் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு வல்லமை மருத்துவமனையிலே பாய்வதாக இயேசுவின் நாமத்தினால். அவர்கள் இருக்கிற அறையிலே உம்முடைய கரம் செல்லுவதாக. நன்றி 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 நன்றி. ஜெபிங்க பார்க்கலாம். சிலர் ஆப்ரேஷன் பண்ணி வந்திருக்கிறாங்க, சிலருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறாங்க. எந்த ஒரு கத்தியும் சரீரத்தில் படக்கூடாது இயேசுவின் நாமத்தினால. ஒரு பூரண சுகத்தை கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் கட்டளையிடுவீராக. இல்லை இந்த இடத்திற்கு வந்தவங்க போகும் பொழுது அதே நோயோடு, அதே வியாதியோடு, அதே குழப்பத்தோடு அல்ல,
ஒரு பூரண சுகத்தை பெற்றவர்களாய் செல்வார்களாக. நல்லா ஜெபிங்க பார்க்கலாம். விசுவாசத்தோடு ஜெபிங்க, அறிக்கை செய்து ஜெபிங்க. ஆண்டவரே, என் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இப்பொழுதே மறைந்து போகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி சொல்லி ஜெபிங்க, நன்றி சொல்லி ஜெபிங்க. என் சரீரத்தில் இருக்கிற அந்த பலவீனம் நீங்கினதற்காக நன்றி, கட்டிகள் மறைந்ததற்காக நன்றி, கேன்சர் சுகமானதற்காக நன்றி சொல்லி சொல்லி ஜெபிங்க. விசுவாசித்து ஜெபிங்க, விசுவாசித்து ஜெபிங்க. ஓ இயேசுவின் நாமத்தினாலே என் மூட்டு வலிகள் பலவீனங்கள் சரியானதற்காக நன்றி. என் பேரனை கர்த்தர் ரட்சித்ததற்காக நன்றி. என் பிள்ளையை கர்த்தர் ரட்சித்ததற்காக நன்றி சொல்லி சொல்லி ஜெபிங்க பார்க்கலாம். ஒரு 2 நிமிடம் சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, நீர் விடுவித்ததற்காக நன்றி அப்பா. நன்றி 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 நன்றி. அநேக தேவ பிள்ளைகள் ஆமென் ஆமென் தேவையோடு இருக்கிறாங்க. மகனுக்கு கட்ட வேண்டிய ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கிறாங்க. நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் பரத்திலிருந்து அவர்களுக்கு இறங்கி பலன் கொடுக்கட்டும். ஜெபிங்க 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 பார்க்கலாம். தேவைகள் சந்திக்கப்படட்டும். எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வருவதாக, ஒத்தாசை வருவதாக. மனுஷர்கள் என்னைக்கு கைவிடுகிறார்களோ பரலோகத்தின் கரங்களை பிடிப்பதாக. ஹalleluya 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 ஹalleluya. ஜெபிங்களா, ஒரு 2 நிமிடம் ஜெபிங்க பார்க்கலாம். பாரத்தோடு ஜெபிங்க பார்க்கலாம். இல்லை இல்லை இல்லை, இந்த ஸ்தலத்திற்கு வந்தவங்க யாரும் வெறுமையா போக கூடாது, வெறுமையா போக கூடாது. உலக கண்களுக்கு அந்த சிறு பெண் மரித்தவளாய் தெரிந்தா, ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு அவள் நித்திரையாய் இருந்தா. நம்ம பார்வை அல்ல, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். ஒரு 2 நிமிடம் நல்ல கரங்களை தட்டி ஜெபிங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லா பலவீனங்கள் பலனாய் மாறுவதற்காக நன்றி. எல்லா நுகங்கள் நீக்கப்படுகிறதற்காக நன்றி. மழை போல பிரச்சனைகள் பனி போல ஓ மெய்யாய் மெய்யான ஒரு விடுதலை கர்த்தர் கட்டவிழ்த்ததற்காக நன்றி அப்பா. நன்றி 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 நன்றி. எத்தனை பேருக்கு பலவீனமா இருக்கிறீர்களோ அந்த இடத்துல கரங்களை வச்சு ஜெபிங்க பார்க்கலாம். கரங்களை வச்சு ஜெபிங்க பார்க்கலாம். மருத்துவமனையில இருக்கிறவங்களுக்காண்டி கரங்களை நீட்டி ஜெபிங்க பார்க்கலாம். யார் யாருக்கெல்லாம் பலவீனமா இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல பலவீனமா இருக்கிறதோ கரங்களை வச்சு ஜெபிங்க. ஆண்டவரே, நான் வீட்டிற்கு செல்லும் பொழுது இந்த பலவீனம் இருக்க கூடாது, இந்த பலவீனம் இருக்க கூடாது, இந்த நோய் இருக்க கூடாது, இனி இந்த வலியை நான் காணக்கூடாது. இன்று கண்ட எகிப்தியனை இனி நான் எப்பொழுதும் காணவே கூடாது. ஜெபிங்க 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 ஜெபிங்க. சிலரை கர்த்தர் தொட்டு கொண்டு இருக்கிறார். இதோ பலிபீடத்திலிருந்து வருகிற ஒரு அக்கினி ஒரு விடுதலை கட்டுவிழ்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. ஆண்டவரே, நீர் சுகப்படுத்தி இருக்கிறீரப்பா. இனி இந்த ஜப குறிப்புகள் அடுத்த மாதத்துல சாட்சிகளாய் மாறுவதாக, சாட்சிகளாய் மாறுவதாக. இனி எழுதுகிற அனைவரும் சாட்சிகளை மாத்திரம் எழுத நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அப்படியே மாற்றினதற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து எங்களோடு கூட கர்த்தர் பேசுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? தம்பி சொன்ன மாதிரி இந்த தடவை ஜெப குறிப்பா அடுத்த ஸ்தோத்திர சாட்சி குறிப்பா மாறணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அடுத்த தடவை ஜெப குறிப்போடு நீங்க வரப்போறதில்ல, சாட்சியோடு கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். நம்புறீங்களா? நம்புறவங்க அல்லேலூயா சத்தமா ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னா
பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். சொல்லுங்க, ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் இடம் முழுவதும் உங்க பிரசன்னம், ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். சொல்லுங்க, ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஏசையா ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின். ஒரே ஒரு அடியை எனக்காக யாவையோ எனக்காக யா செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் பாரங்கள் இறக்கி வச்சிருங்க, என் சுமைகள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. சொல்லுங்க, உங்க பாதத்தில், உங்க பாதத்தில் இறக்கி வைத்தே. அப்பா பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தான் என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மை கபலதரா ரீகரதரா நீரு. எத்தனை பேர் உண்மையா உங்களை சுத்தி சோர்வடைய பண்ணுகிற சில பாரங்களை நான் இன்னைக்கு இறக்கி வைக்க விரும்புறேன். இனி நான் சுமக்க போவதில்லை. இயேசுவுக்கு முன்பதாக அவர் சிலுவையில் சுமந்துட்டாரு, நான் இனி சுமக்க தேவையில்லை. அந்நாள் அப்புறம் துக்க முகமா இருக்கல. இங்க இருந்து சில வார்த்தைகள் வர போகிறது, கர்த்தருடைய மகிமை வர போகிறது. நீங்க எல்லாரும் இறக்கி வைக்க ஆரம்பமா பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால என் மேல இருக்கிற பொல்லாத கவலை என்கிற ஆவியே, ஓ ஒடுங்கின ஆவியே, ரீகா பாகா தாராபா துதியின் ஆடை இப்போது போர்த்தப்படுவதாக. லீகா பாகா தாரா அவர்களை கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால துதியின் உடையினால கர்த்தர் அலங்கரிப்பீராக. ஒரு மன மகிழ்ச்சியினால கர்த்தர் அலங்கரிப்பீராக. எல்லாம் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக ஒரு துதியின் உடை. எல்லாரும் எழுந்திருந்து ஒரு 5 நிமிடம் மாத்திரம் ஆராதிக்க போகிறோம். ஏசப்பா பாருங்க, அவருடைய கண்கள் எப்படி பார்க்குது. அந்த பிள்ளை மரிச்சிருச்சுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா ஏசப்பா சொல்றாரு, இல்ல இல்ல, நித்திரையா இருக்கிறா. அவருடைய கண்கள் தூரத்தில் உள்ளதை அறிகிற கண்கள். அவர் சர்வ ஞானி. இன்னைக்கு அவருடைய ஆவியினால நிரப்பப்பட்ட பிற்பாடு நீங்க துக்க முகத்தோடு இருக்க போறதில்ல. சூழ்நிலை மாறுதோ மாறலையோ, நீங்க வெளியே போகும்போது கர்த்தர் உங்களை ஆனந்த தைலத்தினால, அக்கிரமத்தை வெறுக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆனந்த தைல அபிஷேகம். எல்லா ஒடுங்கின ஆவிகள் வெளியேறட்டும். இப்போது ஒரு துதியின் அபிஷேகம், மன மகிழ்ச்சியின் அபிஷேகம். ரேகாபா, என் அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறேன். அவர் ஒரு நாள் எனக்கு வேண்டியதெல்லாம் செய்வார். அவர் ஒரு நாள் வெறுமையா என்ன அனுப்ப மாட்டார். லேமாமா குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். கரங்களை தட்டி சொல்லுவோம், குதூகலம் கொண்டாட்டமே
என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில் ஓஹோ ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில் குதூகலம் கொண்டாட்டமே குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் பாவமெல்லாம் பறந்தது பாவமெல்லாம் பறந்தது நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால் பாவமெல்லாம் பறந்தது நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த நல்ல மனமகிழ்ச்சியோடு பாடுங்க பார்க்கலாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு பரிசுத்த ஆவியினா தேவாதி தேவாதி தேவ தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நானே தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கோ தேவாலயம் ஆவியான ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே ஆவியான தேவன் சொல்லுங்க குதூகலம் கொண்டாட்டம் குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் ஓஹோ குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சொல்லுங்க வல்லவராம் இயேசு வல்லவராம் இயேசு வாழ்வளிக்கும் தெய்வம் வெற்றி மேல வெற்றி தந்தா ஓஹோ வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேல வெற்றி தந்தா ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோ ஒரு மனமாய் ஊரெல்லாம் சொல்லுங்க குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் ஓரே மகனரமா இயேசுவே ஆனந்தத்தோடு சொல்லுவோம் ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில் ஓஹோ ஆனந்தம் ஆனந்தமே வாதை எந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே சொல்லுங்க பொல்லாப்பு பொல்லாப்பு நேரிடாது 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 அறிக்கை செய்யுங்க வாதை எந்தன் சத்துருக்கு முன்பதாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் சொல்லுவோம் பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது லலலலா லலலா 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 ஓஹோ லலலா லலலா ரகலா ஓ உன்னதமான கர்த்தரையே புகலிடமாக்கி கொண்டா சொல்லுவோம் உன்னதமான கர்த்தரையே புகலிடமாக்கி கொண்டா அடைக்கலமான ஆண்டவர ஆகாயமாக்கி கொண்டா அடைக்கலமான தேவனுடைய மகிமை சரீரங்கள்ல இறங்கட்டும் வாதை எந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது நல்ல கரங்களை தட்டி வாதையின் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு எனக்கு நேரிடாது அந்த கட்டி சாதாரண கட்டி என்று சொல்லுவார்கள் எந்த சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை பார்த்து சொல்லுங்க இந்த பலவீனம் இயேசுவின் நாமத்தினால இப்போது பனி போல ஒளிய போகிறது பெரிய பர்வதங்கள் இயேசுவின் நாமத்தினால் சமபூமியாய் மாற போகிறது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு அவர் சிலுவையில சம்பாதித்த சுகம் உங்களுடையது நல்ல ஆவியில நிரம்பி ஆண்டவரே நீர் தருகிற சுகத்திற்காய் ஸ்தோத்திரம் 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 விடுதலைக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya 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 நன்றி ஆண்டவரே
எங்க பிள்ளைங்களை நீர் எவ்வளவு அதிகமாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியினால், அவன் என்னிடத்துல வாஞ்சையா இருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால உயர்ந்த உயர்ந்த அடைக்கலத்தில் கத்தர் கொண்டு போய் வைக்க போகிறார். சத்துரு தொட முடியாத ஒரு எல்லையில தூக்கி கத்தர் உங்களை வைக்க போகிறார். இந்த உபவாச ஜபத்திற்கு பிற்பாடு உங்களை அடிக்கடி பின்தொடர்ந்து வந்த எகிப்தியர்கள் ரேகா பாகா தாரா உங்களை தொட முடியாத ஒரு எல்லையில கத்தர் வைக்க போகிறார். நீங்கள் இனி சத்துருவுக்கு ஷாகா சவால் விடுகிறவர்களாக, சத்துருவை பார்த்து சிரிக்கிறவர்களாக. சத்துரு இதுவரைக்கும் உங்களை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான், உங்களை பார்த்து ஏளனம் பண்ணி கொண்டிருந்தான். கத்தர் இப்பொழுது ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஒடுங்கின ஆவியோடு வந்திருக்கிற சகோதரி, கத்தருடைய அபிஷேகம் உன்னுடைய துதியின் ஆடையால் நிரப்பும்படிக்கு அவர் வந்திருக்கிறார். லேகா பாகா தரபா ஷேகா தரபா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்க. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து ஒரு 10 நிமிடம் மாத்திரம் கத்தருடைய வார்த்தையை கத்தருடைய ஊழியர் கொண்டு வருவார்கள். அதற்கு முன்பதாக ஆவியிலே தேவன் எனக்கு போட்ட ஒரு வசனத்தை வேகமாய் வாசிக்க கேட்கிறேன். சங்கீதம் 2:4. எல்லாரும் சேர்ந்து படிங்களேன். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் ஆண்டவர். எத்தனை பேருக்கு சிரிக்க தெரியும்? சிரிக்க தெரியாதோ? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க சிரிச்சா கொஞ்சம் அழகா இருக்கிறீங்க. நம்ம தேவ ஜனங்களுக்கு ஒரு என்ன ஒரு இதுனே தெரியல. நேற்று தம்பி ஜோஸ்வாட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு கூட்டத்தை குறித்து சொன்னான். ஏன்னா அந்த கூட்டத்தில் சிரிச்சிட்டா தப்பானே அப்படின்னு. ஒரு ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்க எப்பவுமே எப்படி இருப்பாங்க தெரியுமா? சீரியஸாகவே இருப்பாங்க. ஏம்மா நீங்கள் ஆத்துமாக்களுக்காக அழுங்க, தேவ சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊச்சுங்க. ஆனால் உங்கள் பிரச்சனைக்காண்டி ஒரு நாள் கூட நீங்கள் அழக்கூடாது, சிரிக்கணும். பிரச்சனை வரும்போது என்ன பண்ணணும்? எப்போ ஆண்டவர் சிரிக்கிறார் தெரியுமா? முந்தின 2 வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் எப்போது நகைக்கிறாரா? சாதாரண மனுஷங்க எழும்பி நிக்கல, பூமியின் ராஜாக்கள் கத்தருக்கு விரோதமா மாத்திரம் இல்ல, கத்தர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற வேளையில ஒரு அபிஷேகம் தேவனுக்குள்ள இருந்து வெளிப்படுகிறது. தேவனுடைய வல்லமையின் அபிஷேகம், எதிர்காலத்தை பார்க்கிற அபிஷேகம், சூழ்நிலைகளை பார்க்கிற அபிஷேகம் அல்ல, தூக்கு மரத்தை பார்க்கிற அபிஷேகம் அல்ல, தூக்கு மரத்துல யார் இருக்க போறார் என்பதை பார்க்கிற அபிஷேகம். ஆமானே, நீ தூக்கு மரத்தை பார்க்கிறாய், நான் தூக்கு மரத்துல யார் இருப்பாய் என்பதை நான் பார்க்கிறேன். கரங்களை தட்டி ஆவியில இதை பெற்றுக் கொள்றவங்க இருப்பீங்கன்னா, நான் இதை தீர்க்க தரிசனமா சொல்றேன். சிலருக்கு விரோதமா தூக்கு மரத்தை சத்துரு உருவாக்கி வைத்திருக்கிறான். உன் பிள்ளைகளுக்கு விரோதமா தூக்கு மரத்தை சத்துரு வைத்திருக்கிறானா? இப்போது ஆவியில பார்த்து சொல்றேன், தூக்கு மரம் ஆமானுக்கு தான், அது ஆமானுக்கு தான், மொர்தெகாய்க்கு இல்ல. ரேகாபாகா ஷக்கதரா. ஆவியில பெற கூட்டம் இருந்தீங்கன்னா நல்ல வாய்களை திறந்து, இதுவரைக்கும் நீங்க பிசாசு உங்களை அள வைத்து அவன் சிரித்து கொண்டிருந்தான். ஆரம்பத்தில் தம்பி ஜோஸ்வா வரும்போதே சொல்லிட்டு இருந்தாங்க, ஆண்டவருடைய பார்வையே வேற. ஆண்டவர் பார்க்கிற மாதிரி கத்தர் உங்களுடைய கண்களை மாற்ற விரும்புகிறார். நான் ஆவியில உறுதியா உணர்றேன். இங்க இருக்கிற ஒரு சிலர் இதுவரைக்கும் நீங்க அழுது கொண்டே இருந்தீங்க, அண்ணால போல. இப்பொழுது அழுகிற நீங்கள் வாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். கத்தர் உங்களை நகைக்கிறதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அழுக ஒரு காலம் உண்டு என்றால் நகைக்க ஒரு காலம் உண்டு. என் ஜனங்கள் துக்கத்திற்கு பதிலாக சந்தோஷத்தை அடைவார்கள். உங்கள் பற்கள் நகைப்பினால நிரம்பும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க சில காலங்கள் அழுது கொண்டிருந்தீர்கள், சில காரியங்களுக்காக அழுது கொண்டிருந்தீர்கள். இதோ ஒரு நகைக்கிற காலம் வருகிறது. என் ஜனங்கள் தேவ ஜனங்கள் நகைப்பினால் நிரப்பப்படுவார்கள். நான் ஏதோ சும்மா உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லல, பிசாசனுடைய ஒரு பெரிய தந்திரத்தை சொல்றேன். நீங்க துக்கமா இருக்க அவன் சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறான். தோற்க போறேன்னு தெரிந்தவனே உங்களை பார்த்து இவ்வளவு சிரிக்கிறான்னா, ஜெயிக்க போறேன்னு தெரிஞ்ச நீங்க எப்படி சிரிக்கணும்? எந்த அளவுக்கு கரங்களை தட்டி கத்தரை துதிக்கணும்? கால்களுக்கு கீழே அவர் நசுக்குகிறார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க சகோதரா. உன்னுடைய சுகத்தை கத்தர் சிலுவையில வாங்கிட்டார். சத்ருவின் தலையை சிலுவையில நசுக்கிறார். இப்போது நம்புற தேவ ஜனம், இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால உங்க கண்கள் திறக்கப்படுவதாக. வருஷந்தோறும் அந்த சக்களத்தி பெண்ணினால் துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு தடவை ஆலயத்துக்கு போகும்போதும் சாப்பிடாம அவன் சொல்ற வசனம் சொல்லுகிறது, அவளை துக்கப்படுத்தி கொண்டே இருந்தான்.
உங்களை துக்கப்படுத்துறதற்கு ஒரு சிலர் இருப்பாங்க, ஒரு சில காரியங்கள் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவங்களுக்கு முன்பதாக அழுது கொண்டிருந்தது போதும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க அழுதது போதும் சகோதரி, உங்க கண்ணீரை வேஸ்டா விடாதீங்க. ஆத்துமாக்களுக்காக அழுங்க, பிரச்சனைக்காக அழுதது போதும். தேவ சமூகத்தில் போய் அன்னாள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி விட்டார். இன்னைக்கு ஊச்சுறதற்காக வந்திருக்கிறீங்க. திரும்பி போகும்போது பாடிட்டே போனோம், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அப்பாவின் திருப்பா. அந்த 1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க, எப்போதும் அன்னாள் 1 சாமுவேல் 1வது அதிகாரம் எப்போதும் அவளை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறாள். வாசிங்க 7வது வசனம். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவனை மனமடி வாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். சாத்தானுக்கு பெரிய சந்தோஷம் எது தெரியுமா? நீங்க அழுது கொண்டு இருக்கிறத பார்த்து அவன் சிரிக்கணும். ஆனா இன்னைக்கு காரியம் மாறுதலா முடிய போகுது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் காரியம் மாறுதலா முடிகிறது என்ன தெரியுமா? அவன் நீங்க சிரிக்கிறத பார்த்து அவன் அழ போறான். எனக்கு புரியல. ஆவியில நிறைய பேர் இன்னும் பெற்றுக்கொள்ளவே இல்லை இந்த வசனத்தை. நீங்க ஆவியில போய் நிக்க போறீங்க. அதே பெண்ணினால் தான், அதே சூழ்நிலை தான். ஆனா நீங்க சொல்ல போறீங்க, இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படாம இருந்துச்சு. இந்த உபவாச ஜெபத்துல கர்த்தருடைய வார்த்தை எனக்கு நேரா வருது. என்னுடைய வயித்துல இருந்து 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 4 அல்ல 5 அல்ல 6 பிள்ளைகளை ரகபாதரா கரங்களை தட்டி ஆவியில பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் இப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அடைக்கப்பட்ட காரியங்கள் திறக்கப்படும். இயேசுவின் நாமத்தினால சத்துரு அடைத்திருக்கிற காரியத்துல கர்த்தர் இப்பொழுது ஒரு திறப்பை உண்டாக்குகிறார். பூமியின் ஊற்று கண்கள் திறக்கப்படுவதாக. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வச்சாது ஒரு நாளோ. சொல்லுங்க பார்க்கலாம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வச்சாது ஒரு நாள். இந்த பாடல்ல ஃபாதர் ஒரு காரியத்தை எழுதியிருக்கிறார். ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரான. புலம்புனது போதும், அழுதது போதும். சத்துருக்கு முன்பதாக நான் சொல்றேன், சத்துருவை நீங்க அவமானப்படுத்த வெக்கப்படுத்த நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க. பரலோகத்துல வீச்சிருக்கிறவர் என்ன பண்ணினார் பாருங்க. ஏன் அவர் நகைக்கிறார் தெரியுமா? அதே 2வது சங்கீதத்துல 7-8 வசனங்களை தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும். அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். கர்த்தருடைய கரம் ஜாதிகள் அல்ல, ராஜ்யங்கள். இங்கிலீஷ்ல போட்டிருக்கு நேஷன்ஸ். ஆண்டவர் தேசத்தையே சொந்தமா கொடுக்க போறார். பூமியின் ராஜாக்களே உணர்வடையுங்கள், என் ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. இங்க இருக்கிற பிள்ளைகளுக்காக அவர் யுத்தங்களை நடப்பிக்கிற தேவாதி தேவன். கோலியாத்தே, நீ நினைக்கிற என் கையில வெறும் கல்லு தான் இருக்கு நினைக்கிற, ஆனா என் ஆவியானவர் ஒரு காரியத்தை காட்டுகிறார். என்னுடைய கையில உன்னுடைய தலை வருகிறத நான் பார்க்கிறேன். சத்ருவினுடைய தலைகளை சுமக்கும்படிக்கு கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி இப்போது தேவ பிள்ளைங்க இயேசுவின் நாமத்தினால கற்களை பிறங்கி கொண்டிருந்த நாட்கள் முடிந்து சத்ருவின் தலைகளை கர்த்தர் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்க போறார். அதுதான் ஆவிக்குரிய கண்கள். இந்த கழுகுனுடைய கண்கள் என்ன பண்ணும் தெரியுமா? தூரத்துல உள்ளது அறியும். யோபு புஸ்தகத்துல சொல்லி இருக்கு, இந்த கழுகு கண்மலையின் மேல தன்னுடைய கூடாரத்தை வைத்திருக்கும். யார் உயர்ந்த இடத்துல இருந்து இருக்க வாசம் பண்ணுகிறார்களோ, தேவனோடு இணைந்து வாழ்கிறார்களோ, அவர்களால மாத்திரம்தான் தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படி நடக்க முடியும். இல்லைன்னா வெளிநாள பார்க்கும் போதெல்லாம் வேதனை. அண்ணாளுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த பிரச்சனையை பார்த்து, இதுவரைக்கும் இந்த பிரச்சனையை இப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறேன். பாருங்க, எஸ்தர் புஸ்தகத்துல ரெடி ஆயிருச்சு தூக்கு மரம், ஒரு பெரிய தூக்கு மரம் ரெடி ஆயிருச்சு. யாருக்காக? மொர்தெகாய்க்காக. தேவ ஜனங்களுக்கு விரோதமா தீர்ப்பு எழுதப்பட்டாயிடுச்சு. ஆனா இவ எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் எஸ்தர் என்ன பண்றாங்க தெரியுமா? ராஜாத்தி விருந்து வைக்கிறாங்களாம். என்ன வைக்காங்க? எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க? விருந்து எப்போ வைப்பாங்க?
சந்தோஷமா இருக்கிற நேரம் ஆண்டவர் ஜெபம் பண்ண பிற்பாடு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்துருப்பார். நான் நம்புறேன், நீ இதுவரைக்கும் அழுதுட்டே இருந்த, இப்போ உன்னை அழ வைச்சவனை நீ அழ வைக்கணும். புரியல? உங்களை ரொம்ப அழ வச்சுட்டான்ல, உங்கள் பிள்ளைகளுக்காக ரொம்ப அழ வச்சுட்டான்ல, சில காரியத்திற்காக ரொம்ப அழ வச்சுட்டான்ல. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை அழ வைத்தவர்களை, உங்களை சிறைபிடித்தவர்களை சிறைபிடிக்கும்படி பாராக்கே எழும்பு, கர்த்தருடைய மகிமையை தரித்து கொண்டு எழும்பு, கர்த்தருடைய வல்லமை உன் மேல இருக்கிறது. நீ சிறைபிடித்தவர்களை சிறைபிடிக்கும்படி அழைக்கப்பட்ட தேவ பிள்ளை. ஆண்டவரே, அப்படிப்பட்ட அபிஷேகத்தை உங்க பிள்ளைங்க மேல வைங்க ஆண்டவரே. ஓ ராபாகாதாரா, ஒடுங்கின ஆவிகள் வெளியேறி போகட்டும். ஒரு துதியின் ஆட, ஒரு துதியின் அபிஷேகம். அதுவரைக்கும் எஸ்தர் அழுது புலம்பிக் கொண்டு இருந்தா. ஆனா ராஜாவின் செங்கோல் நீட்டப்பட்ட மாத்திரத்துல உனக்கு என்ன வேணும்? ராஜாவே விருந்துக்கு வாங்க. யாரை கூட்டிட்டு வாங்க? ஆமான கூட்டிட்டு வாங்க. சொல்லுங்க, யாரை கூட்டிட்டு வரணுமா? ஆமான் யாரு? ரொம்ப செல்ல பையன் தானே. எல்லாரையும் அழிக்கிறதுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறார் தலைவர்? திட்டம் போட்டு வச்சிருக்கிறாரா? எஸ்தருக்கு ஒரு காரியம் தெரிஞ்சிருச்சு. நீ தூக்கு மரத்தை பார்த்து சிரிக்கிற, நானும் தூக்கு மரத்தை பார்த்து தான் சிரிக்கிறேன். நீ யாரோ வருவாங்க நினைக்கிற. சாத்தானே, சிலுவையில் என் அப்பா உன் தலையை நசுக்கிட்டார், உனக்கு தெரியுமா? இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் வாழாடிட்டு இருக்கிற, தோச்சு போக போறேன்னு தெரிஞ்ச நீனே இப்படி சிரிக்கும் போது ஜெயிக்க போறேன்னு அப்பாவுடைய ரத்தத்தில் பிறந்த தேவ பிள்ளைங்க இங்க இருப்பீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். ஜெயிக்க பிறந்த தேவ பிள்ளைங்க. ரெய்னாட் போங்க எப்படியா சொல்றாரு, ஜெயிக்க பிறந்த தேவ பிள்ளைங்க நீங்களும் நானும். சத்துரு கொக்கரித்து கொண்டிருந்தது போதும், கொக்கரித்து கொண்டிருந்தது போதும். எழும்புங்க தேவ ஜனமே. தேவனுடைய மகிமையை பார்க்கும்படி, தேவனுடைய வல்லமையை பார்க்கும்படி சத்துருவுக்கு முன்பதாக தலை குனிந்து வாழ்ந்தது போதும். தலையை நிமிர்த்தி கொஞ்சம் அவனை பார்த்து சிரிங்க. என்ன பண்ணுங்க? அவனுக்கு ரொம்ப வெக்கத்தை உண்டு பண்ற காரியம் எது தெரியுமா? இந்த ஆனந்த தைல அபிஷேகம் தான். நல்ல பவுலும் சிலாம அடிச்சு நொறுக்கி போட்டு உள்ள தள்ளிட்டாங்க. எல்லாரும் நினைச்சாங்க இவன் போய் அழ போறான். நம்மளா இருந்தா கண்ணில் இருந்து தண்ணி, மூக்கில் இருந்து தண்ணி, எங்கெங்க இருந்தெல்லாம் தண்ணி வரணுமோ வந்துடும். ஐயோ அடிச்சிட்டாங்களா ஆண்டவரே, உங்களுடைய நாமத்துக்கு இருந்தாக இவ்வளோ பாடுபட்ட போய் ஆண்டவரே. பவுல் அதை பார்க்கல. இந்த சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட போது, சிறைச்சாலை அசைய போது, நாங்கள் பாடி துதிக்க போகிறோம், கரங்களை தட்டி தேவனை துதிக்க போகிறோம், நல்ல வாய்களை திறந்து துதிக்க போகிறோம். காரியம் மாறுதலாக முடிய போகிறது. அதனால தான் பிலிப்பியர் 4:4 எத்தனை பேருக்கு தெரியும்? மனப்பாடமா தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 4:4 தெரியாட்டா பைபிளையாவது திறந்து பார்த்து சொல்லுங்க. சந்தோஷமாயிருங்கள். இது எங்க இருந்து தலைவர் எழுதினார் தெரியுமா? சிறைச்சாலையில இருந்து. சத்துரு நினைச்சான் சிறைச்சாலையில போட்டா இவன் ஊழியம் முடிஞ்சிச்சு. இல்ல, இன்னைக்கு என்ன கிழமை பாருங்க, இந்த 16ஆம் தேதி இந்த அன்னத்தாய் கல்யாண மண்டபத்தில் அவன் அன்னைக்கு சிறைச்சாலையில் உட்காந்து எழுதின வார்த்தையை கர்த்தர் இன்னைக்கும் படிக்க வச்சிருக்கிறாருல்ல. கரங்களை தட்டி, நான் சொல்றது இன்னும் புரியல நினைக்கிறேன் சிலருக்கு. கர்த்தர் உங்களை நடத்துகிற சில பாதைகள், ரேகா பாகா இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ரேபா ஷதரவலா ஆனந்த தைலம் நானே புலம்பலுக்கு எதிராவே, ஆனந்த தைலம் நானே புலம்பலுக்கு. கரங்களை தட்டி சொல்லுவோம். துதி உடைவோர் தீவிட்டே, சாம்பல் நீக்கிவிட்டே, துதி உடை போர்த்திவிட்டே, ரகதரரா சாம்பல் நீக்கிவிட்டே, அலங்காரமாக்கிவிட்டே, சபையை அலங்கார. இப்ப கரங்களை உயர்த்தி எனக்குள்ளே ஜீவவோ. நல்ல பேரு கரங்களை உயர்த்தணும். எல்லாரும் சிரித்து கொண்டு சொல்லுங்க மன மகிழ்ச்சியோடு, எனக்குள்ளே ஜீவவோச்சு அது வச்சாது ஒரு நாள். கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருங்கன்னு பாடுறேன். ஆனா பின்னாடி ஒரு சிலர் இன்னும் கண்ணீரெல்லாம் தூடைப்பா,
கண்மணி போல் காப்பா. இந்த பாட்டு பாடினாதான் சிலருக்கு ஆறுதல் வருது. இல்லை 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 இல்லை, நெருக்க 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 சத்துரு ஒடுக்க 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 கர்த்தர் ஒரு ஆனந்த தைல அபிஷேகத்தை உங்க மேல ஊற்றுவார் பாருங்க. உங்க மேல ஊச்ச போறார் பாருங்க. இந்த ஆராதனையில இந்த முடிவு ஜெபத்திற்கு முன்பதாக ரேகா தாரா சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போறார் பாருங்க. உங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போறார் பாருங்க. நெடுங்காலமா காத்திருந்த காரியத்துல கர்த்தருடைய மகிமை உற போகுது பாருங்க. உங்க கண்கள் தூரத்தில் உள்ளதை பார்க்கும்படிக்கு ஒரு கழுகின் கண்களா கர்த்தர் மாற்ற போறார் பாருங்க. ரேகா பாகா தாராபா, இயேசுவின் நாமத்தினால எங்கள் கண்களை கர்த்தர் திறப்பீராக. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிச்சு நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 37வது சங்கீதம். ஏன் தெரியுமா கர்த்தர் நகைக்கிறார்? 13வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். ஏன் நகைக்கிறார்? வாசிங்க. அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். அவனுடைய நாள் வருகிறது, சத்துருவனுடைய முடிவு வருகிறது. கோலியாத்து கச்சரித்து கொண்டே இருக்கிறான். 40 நீண்ட நாட்கள் அதுவரைக்கும் தாவீது பலவான்கள் என்று நம்பின சவுல், தாவீது பலவான்கள் என்று நம்பின சகோதரர்கள் எல்லாரும் பயந்து கொண்டிருந்த வேளையில், எல்லாரும் ஒளிந்து கொண்டிருந்த வேளையில் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற தாவீதுக்குள்ளே அந்த பயம் வரல. கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற தாவீதுக்குள்ள எதிர்காலத்தை பார்க்கிற கண்கள் இருந்ததுதான். இங்க இருக்கிற ஒரு சிலரை கர்த்தர் வெளியே அனுப்பும் போது சூழ்நிலையை பார்க்கிறவர்களா அல்ல, செங்கடலை பார்க்கிறவர்களா அல்ல, செங்கடல்ல கர்த்தர் எப்படி வழியை உண்டு பண்ணுகிறார். கரங்களை தட்டி ஆவியில பெறவங்க இருந்தீங்கன்னா நல்ல வாய்களை திறந்து அபிஷேகத்தோடு துதிக்க ஆரம்பிங்க. இப்போது கர்த்தருடைய மகிமை செங்கடலுக்கு முன்பதாக வழியை திறந்தவர், அபாந்தர வெளியே நீருச்சாய் மாற்றுகிற தெய்வம். கர்த்தருடைய ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் பார்க்கிறார், ஆண்டவர் பார்க்கிறார். அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். உங்க கண்களை கர்த்தர் மாற்றணும், என் கண்களை மாற்றணும். ஒரு நிமிடம் கரத்தை உயர்த்துங்க. ஆண்டவர் சத்ருவினுடைய முடிவை பார்க்கிற கண்களாக. சத்ரு சொல்றான், அந்த கட்டி கேன்சர் கட்டி தான், அந்த சரீரத்தில் இருக்கிற பலவீனம் உன்னை விழ வைக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ விழுந்து போவதில்லை, நீ ஆள போகிற. எனக்கு முன்பதாக விழுந்த யாரையும் நான் விழ அனுமதிக்க மாட்டேன், நான் ஆளதான் வைப்பேன். சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆண்டவர் ஏன் தெரியுமா நகைக்கிறார்? அதுக்கு முந்தின 2 வசனத்தை வாசிங்க. 12வது வசனம். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். சிறுமையும் எளிமையுமானவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விலப்பண்ணவும் துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள். அடுத்த வசனம். ஆனாலும் அவர்கள் பட்டயம். இதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவருடைய இருதயத்துக்குள் உருவி போகும். அவர்கள் வில்லுகள் முறியும். நம்புறவங்க மாத்திரம். அவர்களுடைய பட்டயங்கள் இன்றைக்கு மாறுகிறது. இன்றைக்கு வில்லுகள் முறிகிறது. தள்ளாடுகிறவர்களை பலத்தால் இடைகட்டுகிற தெய்வம், தாழ்மை உள்ளவர்களை சிங்காசனத்தில் உட்கார வைத்து அழகு பார்க்கிற என்னுடைய தகப்பன் வந்திருக்கிறார். சகோதரனே, கரங்களை தட்டி ஆவியில பெற முடியும் என்றால் இயேசு உனக்கு சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை அவர் மாற்றுவதற்கு எம்மாத்திரம் அவர் சர்வ ஞானி. ஐயா, எனக்கு முன்னாடி வந்தவன் எனக்கு பின்னாடி வந்தவனுக்கு அற்புதம் நடந்துருச்சு, எனக்கு இன்னும் நடக்கல. யோசேப்பு நினைச்சிருக்கலாமா இல்லையா? அவன்கிட்ட வந்து தரிசனம் கேட்டவனுக்கெல்லாம் தரிசனம் நிறைவேறிடுச்சு. தலைவருக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டது ரொம்ப நாளுக்கு முன்னாடி, பல வருடங்களுக்கு முன்னாடி. தரிசனத்திற்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லையே. தரிசனம் அபத்தமாயிருச்சோ, தீர்க்க தரிசனங்கள்லாம் வீணா போயிருச்சோ. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், பிந்தின ஆலய மகிமை பெரிதாக தான் இருக்கும்.
நீங்க நம்மனாலும் சரி, எலியாவுக்குள்ள அபிஷேகத்தை பார்க்கல, எலிசாவுக்குள்ள ரெட்டிப்படங்க வரும். கத்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கத்தர் தருகிற அபிஷேகம் புது பலன், புது பலன், புது பலன். கத்தர் உங்களுக்கு காத்திருக்கிற தரிசனங்கள் நிறைவேறலன்னு கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரே இரவுல சில துப்பனங்கள் வரும், சில காரியங்கள் கலைக்கப்படும். கத்தர் உங்களை உயர்த்துவார். அப்படியே ஒரு 2 நிமிடம் மாத்திரம் ஆராதித்து அப்படியே ஊழியக்காரருடைய கரத்துல கொடுக்க போற. எல்லாரும் எழுந்திருந்து, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். நான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நகைக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் சிரிச்சு கொண்டு வரல, உங்களுக்காக அழுது ஜெபம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன். கர்த்தர் உங்க அழுகையை மாற்றணும். எத்தனை நாட்கள் அழகு கொண்டு இருக்க போறீங்க? எத்தனை நாட்கள் சத்துருக்கு முன்பதாக தலகு விழுந்து நடக்க போறீங்க? கர்த்தர் உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண வந்திருக்கிறார். அந்த அபிஷேகம், ஆனந்த தைல அபிஷேகம் என் மேல வரணும்னு விரும்புறவங்க 2 கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்து. என் இயலாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னில் விலகாதிருக்கோ. என் இயலாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னில் விலகா. மலைகளை பெயர்ப்பீர் என்றால் மலைகளை, என் தடைகள் உமக்கு ஏமாத்திரோ, என் தடைகள் உமக்கு. மரித்தோரை எழுப்பீர் என்றால் மரித்தோரை எழச் செய்தி. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் சூழ்நிலை, என் நோய்கள் உமக்கு எம்மா. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மையாரா. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாயிலோ. சதத உயர்த்தி, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றார். என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா. கர்த்தர் நகைக்கிறார். சத்ருவனுடைய நாள் வருகிறது என்று பார்க்கிறார். கர்த்தர் இகழுகிறார். சத்ருவை பார்த்து ஏளனம் பண்ணுகிறார். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே. சத்ரு வெள்ளம் போல வர்றாரா? இப்போது ஆவியானவர் கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ரபலா அல்லேலூயா. கர்த்தர் என் கையில ஒப்பு கொடுக்கிறான். சத்ருவை இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறான். கோலியாத்த என் கரத்துல ஒப்பு கொடுக்கிறான். நம்புறவங்க நல்ல ஆவியில நிரம்பி இப்போது சத்ருவின் தலைகளை கர்த்தர் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய ஆனந்த தைல அபிஷேகம் உங்க மேல இறங்கட்டும். நல்ல கரங்களை தட்டி 1 நிமிடம் ஆவியில நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிங்க. இப்போது கர்த்தருடைய தைலம், இப்போது காரியம் மாறுதலா முடிகிறது. பூமியின் ராஜாக்கள் ஆலோசனை பண்ணட்டும், சத்துருக்கள் ஆயுதங்களை உருவாக்கட்டும், ஆனால் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே,